பூரி கடற்கரையில் அமைந்திருக்கும் மகத்தான ஆலயத்தில் கடவுளரின் கடவுளான ஜெகநாதர் தன் சகோதரர் பாலபத்ரர் மற்றும் சகோதரி சுபத்ராவுடன் ரத்தின சிம்மாசனத்தில் ஆனந்தமாக வீற்றிருந்தார். அவருக்கு மனைவியான லக்ஷ்மி தேவியின் முழு கவனமும் ஆலயத்தின் விதிகள், சடங்குகள் மற்றும் பிரசாத நியமங்களின் மீதுதான் இருந்தது. ஒரு நாள் ஜெகநாதர் தன் சகோதரர்களிடம், நம் பக்தர்கள் வெளியில் சென்று பலவிதமான சுவையான விதவிதமான உணவுகளை உண்கிறார்கள். தினமும் ஒரே மாதிரியான கோவில் பிரசாதத்தை உண்டு சலித்துவிட்டது. வாருங்கள், நாம் மனிதர்களைப் போலச் சென்று அந்த உணவுகளை சுவைத்து வருவோம் என்று அழைத்தார். லக்ஷ்மி தேவி இதை கேட்டு பதறிப்போனார். நாதா, தயவு செய்து வேண்டாம். நீங்கள் உலகத்தின் அதிபதி. நீங்கள் முறையாக நிவேதிக்கப்படாத, சடங்குகள் இன்றி செய்யப்பட்ட உணவை அதுவும் அளவின்றி உண்டால் அது உங்கள் தெய்வீக தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கெஞ்சினார். ஆனால் ஜெகநாதர் தன் மனைவியின் எச்சரிக்கையை புறக்கணித்தார். லக்ஷ்மி, பக்தர்களின் அன்புதான் எனக்கு முக்கியம். நான் போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சாதாரண மனித உருவம் எடுத்து சகோதரர்களுடன் நகருக்குள் சென்றார். நகருக்குள் சென்ற ஜெகநாதர் இனிப்புகள், பொரித்த பலகாரங்கள் என பல வீடுகளில் இருந்து கிடைத்த அளவற்ற உணவுகளை உண்டார். இரவு சோர்வுடன் திரும்பி ரகசியமாக சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டார். மறுநாள் விடியற்காலையில் ஜெகநாதருக்கு திடீரென்று கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது. நேற்று உண்ட அதிகப்படியான உணவால் அவர் அஜீரண கோளாறால் துடித்தார். வேதனையில் முனகியபடி இருந்ததைக் கண்ட லக்ஷ்மி தேவி கோபத்துடன் வந்தார். நான் சொன்னதை கேட்கவில்லையே, நீங்கள் விதிகளை மீறினீர்கள். முறையாக சமைத்து அன்புடன் படைக்கப்படும் பிரசாதம் மட்டுமே உங்களுக்கு சக்தி அளிக்கும். அளவின்றி உண்டதால் இப்போது நீங்கள் மனிதனைப் போல வேதனை அடைகிறீர்கள் என்று சாபம் போல் சபித்தார். ஜெகநாதர் வேறு வழியின்றி மனிதனைப் போலவே ஒரு முதிய வைத்தியரின் உதவியை நாடினார். அந்த வைத்தியர் சாதாரண மூலிகைகளால் செய்யப்பட்ட மருந்துகளை கொடுத்தார். சில நாட்கள் பத்தியம் இருந்த பின்னரே ஜெகநாதரின் வயிற்று வலி குணமானது. இந்த நிகழ்வுக்கு பிறகு ஜெகநாதர் ஆலயத்தின் விதிகள் மற்றும் லக்ஷ்மியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மீண்டும் ஒருபோதும் ஆலய விதிகளை மீறமாட்டேன் என்று உறுதியளித்தார். இக்கதையின் நீதி, இறைவன் கூட ஒரு ஒழுங்குமுறைக்குள் அடங்கி அளவோடு இருக்க வேண்டும். இல்லற தர்மத்தையும் நியமங்களையும் மதிக்க வேண்டும். சோ இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம்.